மதுரை நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடும் ராம ஸ்ரீனிவாசன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் நேரடி காட்சிகளோடு விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். நவநீத கிருஷ்ணன், இந்த தேர்தல் பரப்புரை தொடர்பான முழு விவரங்கள். நிச்சயமாக மதுரை நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிடக்கூடிய அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரக்கூடிய வேளையிலே பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மதுரையில் போட்டியிடக்கூடிய பேராசிரியர் ராம சீனிவாசன் இன்று தனது தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கியிருக்கிறார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய அண்ணா பேருந்து நிலைய வளாகத்திலிருந்து தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கியவர் தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள் முழுவதுமாக சென்று வாக்குகள் சேகரித்து வருகிறார். குறிப்பாக ராமராயர் மண்டபம் சித்திரை திருவிழாவின் போது தசவதார நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அந்த ராமராயர் மண்டப பகுதியில் இருக்கக்கூடிய கோவிலில் ராமபிரானை வணங்கி வேட்பாளர் ராம சீனிவாசன் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கி இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களிடையே அவருடைய சின்னமான தாமரை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய வேளையில் பொதுமக்களும் அவருக்கு ஆதரவு தெரிவித்து வரக்கூடிய வேளையிலே பாரதிய ஜனதா கட்சியுடைய கொடியை ஏந்தியவாறு அவருக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக அண்ணா பஸ் ஸ்டாண்ட் மற்றும் ராமராயர் மண்டபம் வழியாக நடைபெற்ற இந்த தேர்தல் பிரச்சாரமானது தொடர்ந்து செல்லூர் வழியாக சென்று இன்று காலை பிரச்சாரமானது நிறைவு செய்திருக்கிறார். தொடர்ந்து பிரதான கட்சிகள் அனைவருமே வாக்காளர்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும்போது பாஜக வேட்பாளரும் தனது சின்னமான தாமரை சின்னத்திற்காக வாக்களிக்குமாறு மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.